ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு 3 விஷயம் உங்களுக்கு கைக்குள்ளே இருக்கணும். ஸோ தட் நீங்கள் உங்களோட காலேஜ் லைஃப்பில் உள்ளே போன பிறக்கும் சரி பிற்காலத்துலையும் சரி ஸ்ட்ரகிள் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுனாலையும் தான் இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டது. அண்ட் எஸ், பிஃபோர் ஸ்டெப்பிங் இன் டு த வீடியோ, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப் டு டேட் வந்து சேரும். அண்ட் வித்தவுட் எனி டிலே ஸ்டெப்பிங் ஆன் டு த வீடியோ. அண்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் தட் நீங்கள் என்ன தான் உங்கள் ஸ்கூலில் டாப்பராக இருந்தாலும் ஆக்சிடென்டலி அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பயோமேக்ஸாக இருந்தீங்கன்னா தென் த சேலஞ்சஸ் ஃபார் யூ கைஸ். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பயோமேக்ஸில் படித்த வரைக்கும் கோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. கோடிங்னா சம்வாட் அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் எஸ், அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். அது வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த திங் இஸ் தட் நீங்கள் நினச்சது வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்து கோடிங்னா என்ன, பைத்தான் எப்படி இருக்கும், அண்ட் சி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும், ஜாவா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள டீப் டைவ் பண்ணுறப்பண்ண வந்து நம்ம பயோமேக்ஸ் படிச்சுட்டு தெரியாமல் வந்து சிஎஸ்சி எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய மேட்டரை கொண்டு போக தேவையில்லை. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் தட் லேர்ன் பேசிக் ப்ரோக்ராமிங். ஸோ இதை நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸ்டெப் வைஸ் வந்து நான் பொறுமையாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பயோமேக்ஸ் எடுத்த நான் வந்து சிஎஸ்சி எடுத்தால் தப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸி எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நானும் வந்து ஈஸி ஏன் எடுத்தேன், பயோமேக்ஸ் எடுத்துகிட்டு ஈஸி எடுத்தால் வந்து இதுலேயும் கோடிங் வரும், அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னோட சி ப்ரோக்ராமிங் எக்ஸாமில் என்னோட ஜிபிஏ, அதாவது அந்த பேப்பருக்கான கிரெடிட் வந்து லைக் 10க்கு 9. பைத்தான் பேப்பர் இருந்துச்சு, பைத்தான்லேயும் ஹை ஸ்கோர் 10க்கு 9. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்துச்சு, அதில் வந்து 10க்கு 8. ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், லைக் பயோமேக்ஸ் எடுத்தால் வந்து கோடிங் வராது, கோடிங் கஷ்டம், ப்ரோக்ராமிங் தெரியாது அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு கிடையாது. அப்படி யாராவது ஸ்டீரியோடைபிக்காக சொல்லியிருந்தா அதை வந்து மறந்துடுங்க. தட் இஸ் நாட் தட் வே. ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ லைக் இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி வேலை செய்யுது. அண்ட் நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஒய் பிகாஸ் நீங்கள் பைத்தான் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் சி ப்ரோக்ராமிங் வந்து கோடோட லைன்ஸ் அதிகம் அண்ட் சின்டாக்ஸ் பெருசு. சின்டாக்ஸ் மீன்ஸ் லைக் இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா நீங்கள் ஒரு வேல்யூ வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஐ மீன் இன்புட்டாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா தட் மீன்ஸ் பிரிண்ட்னா எப்படி சொல்கிறது, அவுட்புட் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட், ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா வந்து இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் இருக்கலாம். அந்த ஃபார்மேட்டோட வே தான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ பைத்தானில் சின்டாக்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். அண்ட் சி ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் கம்பேரிங் டு பைத்தான் கொஞ்சம் ஸ்லைட்லி லென்த்தியர், டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, லென்த்தியர். அண்ட் ஜாவா பற்றி சொல்லணும்னா ஜாவா வந்து நான் படிக்கல, ஸோ ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் சி ஆர் பைத்தான் ரெண்டுத்தில் எது படித்தாலுமே ஓகே தான். நான் ப்ரெஃபர் பண்ணுறது சி ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ எங்கே ப்ரோ படிக்கணும், பேசிக்காக படித்தா போதுமா, எது வரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன், ருக்கோசரா. ஸோ நீங்கள் படிக்க மெத்தட் பொறுத்து தான் நான் வந்து உங்களுக்கு 2 வழி வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூஆர் யூடியூப் பார்த்து வீடியோஸ் பார்த்து கற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஜெனிஸ் லெக்சர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. நான் பெரும்பாலும் வந்து பார்த்த சேனல் வந்து ஜெனிஸ் லெக்சர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து வந்து கற்றுக்கலாம். சி ப்ரோக்ராமிங் போட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. ஸோ நான் எது வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் அரேஸ் வரைக்கும் பார்க்குறது பேசிக்காக நல்லது. ஸோ எப்படி ஸ்கேன் பண்ணுறது, ஒரு வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றது ஆரம்பித்து அரே வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேன்றது வந்து ஒரு டேட்டா ஃபார்மேட். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்கறது நல்லது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ் டில் அரே வரையும் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூஆர் நான் வந்து வீடியோலாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா போதும், எனக்கு பேராகிராஃபாக வந்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சின்டாக்ஸ் இதுதான், இதுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு படித்து தெரிஞ்சுக்கிற ஆள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் கோ ஃபார் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ், W3 ஸ்கூல்ஸ் வந்து போய்க்கோங்க. ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் திங் புரியலன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. W3 ஸ்கூல்ஸில் எப்படி இருக்கும்னா லைக் நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிக்காக இதில் வந்து என்னென்னலாம் வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது, டேட்டா ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதையும் நீங்கள் படிச்சுட்டு அங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்லாம் வந்து நீங்கள் லைக் அதை பற்றி அப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸும் அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க W3 ஸ்கூல்ஸ். அண்ட் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு அந்த தியரியோ இல்லை அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனோ தெரிஞ்சுக்கணுன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டு, GEEKS கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட் அண்ட் W3 ஸ்கூல்ஸ்
வெப்சைட் ப்ரொமோஷனாக இல்லை, ஜஸ்ட் நான் அதெல்லாம் படித்தேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து டெவலப் பண்ண வேண்டியது, இது நீங்கள் சியில் படிச்சுட்டு பைத்தானில் படித்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒன்று மட்டும் நான் படிக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் வந்து சரி, பட் பேசிக்ஸ்லேருந்து அரேஸ் வரைக்கும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி முடிஞ்சால் வந்து உங்களால் லிஸ்ட்டு டியூப்புல்னு வரைக்கும் பார்க்க முடிஞ்சாலும் ஸோ இட் இஸ் ஃபார் பெட்டர். டிக்ஷனரிலாம் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணிடுவீங்க. ஸோ டிக்ஷனரி வரையெல்லாம் போவானா அதை நீங்கள் காலேஜ் போயிட்டு பிறகு அதை டெவலப் பண்ணிக்கலாம். அரேஸ் வரைக்கும் பாருங்களேன், அது வரைக்கும் வச்சு ஒரு சாம்பிள் கோடெலாம் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி எழுதணுன்றதெல்லாம் வந்து சின்டாக்ஸோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தட் வில் பி ஃபார் கிரேட். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இது தான். செகண்ட் திங் இஸ் தட் லேர்ன் பேசிக் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். அண்ட் இந்த இங்கிலீஷை வந்து நாங்கள் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் பற்றி தெரிஞ்சுக்கணும். லைக் நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த செமஸ்டரில் வந்து கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சில சப்ஜெக்ட்ஸில் வந்து சில ப்ராஜெக்ட்ஸோ சில அசைன்மெண்ட்ஸோ வந்து தருவாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிபிடியாக போட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கிளாஸ் முன்னாடி நின்று நீங்கள் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த வொக்காபுலரிஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே தடமாற்றமாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். நம்ம காலேஜ் வந்திருக்கோம், இங்கே எல்லாருமே அப்படி பேசுவாங்க, இங்கிலீஷ் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எவ்வளோ வந்தாலும் சரி, முதல்ல ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரோட கண்ணையும் பார்த்து தைரியமாக பேசிடுங்களேன். அந்த 4 வருஷமும் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுவீங்க. அண்ட் உங்களை பார்த்து வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு, டே இந்த மாதிரி நீ வந்து செம்மையாக பேசினடா, உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சோ இல்லையோ, ஆனால் நீ கான்ஃபிடென்ஸாக பேசின பார்த்தியா. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நானும் உன்னை பார்த்து வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்கள் கிளாஸ்மேட் வருவாங்க. அடுத்தடுத்து பேசுகிறப்போ வந்து உங்களுக்கு உங்கள் கிளாஸ்மேட்ஸ் பார்த்தா சுத்தமாக பயம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறப்பே வந்து உங்களை வந்து அவங்க இப்படி பார்த்துட்டாங்க. ஸோ அப்படி பார்த்த ஒரு பர்சன்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் பேசுகிறது அடுத்தடுத்த வாட்டி ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி அந்த பயம் குறைஞ்சி அங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல, அந்த ஸ்பேஸை உங்களை நீங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டிங் இந்த சென்ஸ் நீங்கள் உங்களோட நியூ அப்ரோச் ஆஃப் இங்கிலீஷோ இல்லை வந்து புதுசாக நான் வந்து இப்படி பேசலாம் ட்ரை பண்ணுறேன், ஸோ ஹை பிச்சில் பேசலாம் ட்ரை பண்ணுறேன், ஸோ நான் வந்து என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் நான் வந்து என் கிளாஸ் முன்னாடி ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வைஸராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அந்த 4 வருஷத்தில் வந்து உங்களோட பேசக்கூடிய அந்த லெவலையே ஃப்ரம் நீங்கள் மேபி ஸ்டார்டிங்கில் 20% இருந்திருப்பீங்க, அந்த 20%லேருந்து 90% வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நீங்கள் உங்கள் கிளாஸில் பேசக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறது பொறுத்து இருக்குது. ஸோ லேர்ன் இங்கிலீஷ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நிறைய யூடியூப்பில் இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்கள். அப்படின்னா வந்து நான் ப்ரெஃபர் பண்ணுறது, இப்போ நீங்கள் சீரிஸோ இல்லை படமோ வந்து பார்க்குறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை சம்திங், அதில் வந்து கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இப்படி பேசுகிறப்போ வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து எந்தளவுக்கு டெக்ஸ்ட் புக்ஸில் படிச்சிருக்கீங்களோ அந்த இங்கிலீஷை விட என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸில் நீங்கள் சீரீஸ்லையோ மூவிஸ்லையோ வந்து கற்றுக்கிற இங்கிலீஷ் தான் வந்து அதிகமாக இருக்கும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். சில இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன், லைக் தருண் ஸ்பீக்ஸ்லாம் இருக்காங்கன்னா தருண் ஸ்பீக்ஸ் வீடியோலாம் நான் வந்து அந்த காலத்துலேருந்து வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த தருண் ஸ்பீக்ஸோட வீடியோவில் யூ வில் லேர்ன், எனக்கு பொறுத்த வரையும் எனக்கு தேவையான எடிட்டிங்கும் வந்து அங்கேருந்து கற்றுப்பேன். அண்ட் அவர் பேசக்கூடிய இங்கிலீஷும் வந்து நான் கற்றுப்பேன். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸோ படம் சீரிஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தட் வில் பி கிரேட். அண்ட் தேர்ட் திங் இஸ் தட் ரிலேட் கம்ப்யூட்டர் இன்டு யுவர் ரியல் லைஃப். இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், இது காமனாக எல்லாருக்குமே இருக்கும்னு தெரியல, பட் சிலருக்கு வந்து இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்போ வந்து நீங்கள் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் புக்கு படிப்பு, நல்ல மார்க்ஸ். இப்போ வந்து நல்ல கட் ஆஃப் இருக்கும் 199 200ன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதை வச்சு நீங்கள் நல்ல டாப் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கலாம். பட் இங்கே உங்களுக்கு என்ன கேப் வரும்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இஸ் லைக் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கம்ப்யூட்டரோட இன்வால்வ் ஆகிருக்கும். லைக் எல்லா இன்ஜினியரிங்குமே வந்து கம்ப்யூட்டரோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி சிஎஸ்சினா ஃபுல்லாகவே வந்து அதை பற்றி தானே இருக்கும். ஃபுல்லானா லைக் 90% வந்து அதை கூட வந்து நீங்கள் அடாப்ட் ஆகி ஆகணும். அண்ட் இதில் பேசிக்காக நீங்கள் விட்டு போகிற கேப் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் லேப்டாப்பில் என்னென்னலாம் விஷயம் இருக்குது. ஸோ டாஸ்க் மேனேஜர் எதுக்கு, லொட்டுலோஸ்க்குன்னு சொல்லிட்டு பவர் பாயிண்ட்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, மொத்தமாக ஆஃபீஸ். ஸோ வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக்கலி பிபிடி போட போகிறீங்கன்னா, இப்போலாம் வந்து எல்லோரும் கேன்வா யூஸ் பண்ணி பிபிடிஸ் போட்டுடுறாங்க. அண்ட் தட் இஸ் ஈஸியர். ஸோ கேன்வானா என்ன, கேன்வா எப்படி யூஸ் பண்ணணும், சும்மா எடுத்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி பாருங்களேன், ஒரு 4 விஷயம் எக்ஸ்ட்ரா கற்றுப்பீங்கல்ல. ஸோ அதில் இருக்க டூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அது மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ என்னென்னலாம் வந்து சர்ச் இன்ஜின்ஸ், க்ரோம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, அப்படின்னா ஓப்பேரான ஒரு மேட்டர் இருக்குது. அண்ட் என்னென்னலாம் இருக்குன்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. லேப்டாப் எடுத்து வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி பழகுங்க. அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து ஆஃப் ஆகுதுன்னா அது எப்படி செட்டிங்ஸில் மாற்றுறது. உங்கள் ஃபோனில் ஈஸியாக மாற்றிடுவீங்க. ஏன்னா ஃபோன் வந்து நீங்கள் வந்து காலங்காலமாக வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. லேப்டாப் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் அந்த கேப்பில் வந்து வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதாச்சும் செகண்ட் ஹேண்டில் ஒரு லேப்டாப் கிடைக்குதான் பாருங்கள். இல்லை அப்படின்னா இருந்துச்சுன்னா வந்து எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பவர் பாயிண்ட்டு, பிடிஎஃப் இதெல்லாம் வந்து வேலை செய்ய கற்றுக்கோங்க. ஸோ
ஒரு பிடிஎஃபை வந்து எப்படி நீங்கள் வந்து கட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், அதுக்கு ஆன்லைனில் வந்து பிடிஎஃப் ஸ்ப்ளிட்டர்ன்ற என்ன டூல் இருக்குது. ஸோ அதில் எப்படி எடிட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லறத்தனமான விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ ஸ்டார்ட் டூயிங் தோஸ் சில்லி ஒர்க்ஸ் ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து கம்மியாகும். இப்போ நான் சொல்கிறதுல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, ஸோ கேன்வாலலாம் தான் வந்து ஆல்ரெடி பிபிடி போட்டிருக்கேன் ப்ரோ, இப்போ கேன் வச்சு எடிட் பண்ண தெரியும் அப்படின்ற பர்சன்ஸ்க்குலாம் இது ரொம்ப சில்லற மேட்டராக இருக்கும். பட் இது வரைக்கும் ஸ்கூலில் ஜஸ்ட் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து கேட்க கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம், லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது என்னென்ன டூல்ஸ் எதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குன்றதை பார்த்து எதுக்காக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது கூட வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக கற்றுக்கலாம். ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, த ஃபர்ஸ்ட் திங் அண்ட் செகண்ட் திங் தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒய்? பிகாஸ் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபுல் ஆஃப் கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் லாஜிக்ஸ், அல்காரிதம்ஸ். அதனால் வந்து பேசிக்காக அல்காரிதம்னா என்ன, அதுக்கு முன்னாடி வந்து யூ ஹாவ் டு லேர்ன் லைக் வாட் இஸ் பேசிக்கலி கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ எப்படி வேலை செய்யுது, ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லொட்லஸ்க்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போவேன்னா, பட் வாட் இஸ் வாட்ன்ற அளவாச்சும் வந்து பார்த்துக்கோங்க. தட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் எஸ், இது போதும்னு நினைக்கிறேன். காலேஜ் உள்ள போயிட்டு நம்ம திறக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் தனி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன், வாட் யூ ஹேவ் டு லேர்ன் அண்ட் கோ த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பிரதீக் அந்தராஜ். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சேனலுக்கு புது வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் குமார், அதுதான் முக்கியம். சந்திக்கலாம். குட் பை. சியர்ஸ்.